ஹலோ எல்லா சொந்தங்களும் என்ன பண்ணுறீங்க? எல்லா சொந்தங்களுக்கும் இரவு வணக்கம். இன்றைக்கி எதுக்கு ஒரு 8 நிமிஷம் வீடியோ போடணும்னா அவசியம் வந்துருச்சு, அதனால் போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. யாரோட மனசையும் புண்படுத்தி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் என்னோடய அபிப்பிராயத்தை நான் சொல்லத்தான் செய்வேன். ஓகே, என்னடா நைட்டு சொல்கிற, பகல் சொல்கிற, அந்த மாதிரிலாம் கதையை திரிச்சு விட்றாதீங்க. இப்போ அதாவது எல்லாரோட லைவ்லேயும் நான் போனேன். மக்களோட அபிப்பிராயத்தை தான் நான் கேட்டேன். ஆனால் என்னை எதுக்கு பிளாக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது நான் கேட்குறேன் மக்களே, எல்லார் மனசுலேயும் உள்ளது தான் நான் கேட்குறேன். அதாவது ஒன்று ஏதாவது ஒரு சைடு நிற்கணும். எதுக்குமா நீ 2 சைடு நிற்கன்னு கேட்டேன். இல்லைன்னா நீ இதுக்கு உண்டான விளக்கத்தை இல்லைன்னா நாளைக்கு லைவ் போட்டு பேசுவேன் தான் மக்களை சொன்னேன். வேறு ஒன்றுமே சொல்லலை. உடனே கண்டென்ட்டாக பெரிய எல்லாத்துக்கும் நினப்பு என்ன தெரியுமா? யூடியூப் நயன்தரான்னு நினப்பு, வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா மக்களே? எல்லாத்துக்கும் என்னென்னா யூடியூப் நயன்தரான் ஒரு அம்மா பேரை சொன்னதுக்காக இப்போ வரைக்கும் கேவலப்படுது. இதுக 3 பேர் பேரை சொன்னதுனால இப்போ வரைக்கும் லொங்கிட்டு அலையுது. அதை நம் கண் கூட பார்க்குறோம். இதே சோசியல் மீடியாவில் கண் கூட பார்க்குறோம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க 3 பேரால் தான் நாரி நசமத்து போகுது யூடியூப்பு. எல்லாத்துக்கும் தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஓகேயா? இவளை வச்சு நான் கண்டென்ட் உருவாக்கி சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. எனக்கு அப்படி யூடியூப்பில் சம்பாரித்து திங்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஓகேயா? புரியுதா மக்களே? அதாவது எல்லாரோட அதுங்க, அதாவது புரோக்கர் பையன் லைவில் பெண்ணுங்களோட அந்தரங்கத்தை சொல்லி சத்தியம் பண்ணுன்னு கேட்கான். அதை போய் நான் லைவில் கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லாரோட மக்களோட அபிப்பிராயத்தை தானே கேட்டேன். நானாக உருவாக்கி ஒன்றும் கேட்கல. இல்லை அவன் பேசாததை ஒன்றும் அபாடமாக சொல்லலையே. பொதுநல வழக்கு செல்லில் போடலாம், போட்டிருக்கு. இல்லை அதையும் மீறினா மாதிரி. ஆனால் இந்த அம்மாவுக்கு எப்படின்னா புருஷனும் வேணும், வப்பாளனும் வேணும். அதாவது பொருளுக்கு வாங்குறதுக்கு ஒருத்தனும், வாழ்கிறதுக்கு புருஷனும் வேணும். அதுக்கு நீ வேறு மாதிரி போகணும். நல்லா கேட்பேன் உன்னை. இவ்வளோ நாள் உன் சப்போர்ட்டராக இருந்தேங்கிறதுக்கு உண்மையிலே வெக்கப்படுறேன். புரியுதா? உண்மையிலே வெக்கப்படுறேன். நாளைக்கு லைவில் என்ன சொல்ல இப்பயே சொல்கிறேன், இப்பயே போஸ்ட் பண்ணுவேன். புரியுதா? உன் சப்போர்ட்டராக இவ்வளோ நாள் இருந்திருக்கேன் பாரு, அதை நினச்சி உண்மையிலே வெக்கப்படுறேன். நீ தான் மூல காரணம். இன்றைக்கி ஒரு அம்மா சோசியல் மீடியாவில் அசிங்கப்படுதுன்னா அதுக்கு முழு காரணம் நீ தான். உன் புருஷனை காப்பாற்றணுக்காக மெனக்கிட்டு அவங்களுக்கு போனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்க. புரியுதா? நீ தான் மூல காரணம். ஒன்று புருஷன் கூட வாழு, இல்லைன்னா வப்பாளன் கூட வாழு. பொருள் வாங்க வப்பாளை வேணும், ஆனால் வாழ்கிறதுக்கு புருஷே வேணும். சோசியல் மீடியாவில் வப்பாட்டியை வச்சுட்டு கம்பீரமாக உட்காந்துட்டு அடுத்த பொம்பளை ஆளுகளை 2 இட்லியை சொல்லி சத்தியம் பண்ணுற நாய் நீ சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னை பிளாக் பண்ணுவேன். திருந்த மாட்டேடி, நீ திருந்தவே மாட்டேன். இன்னமும் ஒன்னால் நீ கேஸ் கொடுத்தாதான் நிற்கும். ஆனால் ஏன் கொடுக்க மாட்டேங்க? ஏன்னா உனக்கு புருஷே வேணும். உங்கள் 3 பேத்துக்கு கண்டென்ட் வேணும். நாய்களா?